ஓகே. நம்ம அந்த முதல் வீடியோ அந்த மற்ற வீடியோட 92வது கேள்வி வரைக்கும் பார்த்திப்போம். 92, 92, 91 வரைக்கும் பார்த்திப்போம். அடுத்த கேள்வியிலேருந்து பார்ப்போம். அதாவது acute intestinal obstruction வந்து கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி செய்யலாம் என்று பார்த்தோம்னா, கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அது மாதிரி கிளாஸிஃபிகேஷனை பார்ப்போம். ஏற்கனவே நிறைய நேரத்தை இந்த கேள்வியில் பார்த்துருப்போம். நம்ம அதை ரிப்பீட் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளாஸிஃபிகேஷன் வந்து டைனமிக் மெக்கானிக்கல் என்று பிரிக்கலாம். டைனமிக் ஃபங்க்ஷனல், அதுக்கு பராலைட்டிக் மோஸ்ட் காமன் வந்துட்டு ஃபங்க்ஷனல் அக்யூட் இன்டெஸ்டினல் obstruction தான். மெக்கானிக்கல் பார்த்தமாக இருந்தால் obturation, strangulation, mixed டைப் ஆஃப் மெக்கானிக்கலை பார்க்கக்கூடிய மாதிரி. அதாவது டைனமிக்கில் பெரலைட்டிக்கும் ஸ்பாஸ்டிக்கும் இருக்கும். ஏபி என்று எடுத்தோம்னா பெரலைட்டிக் இல்லியஸ் தான் மோஸ்ட் காமன் ஆகிப்போ டைனமிக் ஏஐஓவில். இதே இது மெக்கானிக்கல் இன்டெஸ்டினல் obstructionல பார்த்தமாக இருந்தால் obturation, strangulation and mixed டைப் ஆஃப் மெக்கானிக்கல் இன்டெஸ்டினல் obstruction பார்க்கலாம். obturationல நம்ம பார்த்தோம் லியூமென் பிளாக் ஆகிறது, டியூமர், ஸ்டோன், ஃபீசிஸ், சாலிட் ஃபீசிஸால் லியூமென் பிளாக் ஆகும். நோ வெஸ்குலர் கம்ப்ரமைசேஷன் நடக்காது. அது பிறகு நடக்கும் நமக்கு தெரியும் ஸ்கீமியா பிறகு கேங்க்ரீனில் நடக்க வாய்ப்பு. ஸ்ட்ரங்குலேஷன் அதான் இந்த அடுத்த கம்யூனிகேஷன். ஸ்ட்ரங்குலேஷனை பார்த்தோம்னா வெஸ்குலர் கம்ப்ரமைஸ், அதாவது இங்கே வந்து வெஸ்குலர் கம்ப்ரமைசேஷன் இல்லை, ஒன்லி obstruction மட்டும் இங்கே போகுது. ஆனால் இங்கே வெஸ்குலர் கம்ப்ரமைசேஷன், அதாவது ஒரு volvulus ஃபார்மேஷன், ஹேர்னியா, இன்னொன்று அதர்ஷன் பேண்ட்ஸ், இதுதான் வந்து மோஸ்ட் காமன். அதர்ஷன் பேண்ட் வந்து மோஸ்ட் காமன். ஏற்கனவே இந்த ஒரு சர்ஜரியால் விட்ட மிச்ச டெப்ரிஸ்மெண்ட் வந்து இன்னொரு இன்டெஸ்டைனில் அதர்ஷன் பண்ணி வச்சுக்கிறது. இவங்க வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரங்குலேஷன் என்றால் நமக்கு தெரிய வேண்டிய முதல் வேர்டு என்ன, எமர்ஜென்சின்றதை கட்டாயம் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோ. மிக்ஸ் டைப் அதர்ஷன் ஓ இன்டர்செப்ஷனை பார்க்கலாம். கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் எப்படி செய்கிறது? கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் பற்றி பார்த்தோமா இருந்தால் preoperative preparation is mandatory for all the patient regardless of whether surgery is planned. Planned surgery பண்ணோம்னா preoperative preparation பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். It serves to stabilize the patient and potentially resolve the adhesion or parietal obstruction. Volume of measures என்னென்ன பார்க்கணுமா, நம்மளாம் gastrointestinal decompression எப்படி செய்வோம்? NG டியூப் போட்டு டீகம்ப்ரெஷன் பண்ணுவோம், கன்ஸ்டன்ட் சக்ஷன். அப்படி இல்லாட்டி நேசோ இன்டெஸ்டினல் டியூப், அதை மில அப்ராட் டியூப்பையும் போடுவோம் இஃப் பாசிபிள். ஃப்ளூயிட் ரெசிடேஷன், ஐவி கிறிஸ்டலைட்ஸ் ஏன் நம்ம தெரியும். ஃப்ளூயிட் ரெசிடேஷன் ஏன் கட்டாயம் பண்ணணுமெண்டா, இப்போ obstruction ஆனால் இங்கே ஸ்டூல் என்னஞ்சிடும் வந்து தேங்கி இருந்துடும். அப்போ இந்த ஓஸ்மோலிட்டி அடிப்படையில் உள்ளுக்கு என்ன செய்யும், நிறைய லியூமெனுக்குள்ளே வாட்டர் வந்துடும். ஆகவே நமக்கு ஷாக், ஹைப்போவால்யூமிக் ஷாக் ஏற்பட வாய்ப்பு. அதுக்கு தவிர்க்கிறதுக்காக ஐவி கிறிஸ்டலைட்ஸ், ரிங்கல் ஆக்டேட்டில் அடி நார்மல் செய்யலாம், என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். கரெக்ட் த டிஃப்ளிக்ட் 1.5 to 2 liter ஃபர்ஸ்ட் ஹவர்ஸ்லேயும் பிறகு 3 to 5 liter லேட் ஸ்டேஜ்லேயும் நம்ம கொடுத்து ஃப்ளூயிட் லாஸை வந்து சரி பண்ணி எடுப்போம். மானிட்டர் த யூரின் அவுட்புட். நமக்கு தெரியும் யூரின் அவுட்புட் நம்ம டார்கெட் அமௌண்ட் வந்துட்டு மோர் தென் 0.5 milliliter per kilogram per hour. Electrolyte correction பார்த்தோம்னா potassium KCl for the hyperkalemia, sodium bicarbonate if severe acidosis, sodium bicarbonate யூஸ் பண்ணுவோம். Antibiotic, broad spectrum antibiotic, cephalosporins plus metronidazole to cover the aerobic and non-aerobic antibiotics யூஸ் பண்ணுவோம் to cover translocating gut floras. And symptomatic therapy like antispasmodics like Drotto variants யூஸ் பண்ணுவோம். Analgesics carefully do not mask sign of strangulation because analgesic கொடுக்கல கவனமாயிக்கணும். strangulation பெயின் வந்து சம்டைம் மாஸ்க் ஆயிரும், பெரிட்டோனைட்டிஸ் மாஸ்க் ஆயிரும். அப்போ கொஞ்சம் கவனமாக கொடுக்கணும். Prokinetics like prozerins or neostigmins only if the mechanical obstruction is ruled out. If the paralytic ileus தான் நம்ம என்ன செய்யணும், ப்ரோகைனட்டிக்ஸ் கொடுக்கணும். கண்ட்ராஇண்டிகேஷன்ஸ் இந்த மெக்கானிக்கல் obstruction ப்ரோகைனட்டிக்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்க இல்லாது. டியூரேஷன் ட்ரைட் ஆஃப் கன்சர்வேட்டிவ் தெரப்பி ஃபார் த 2 to 4 hours. இஃப் நோ இம்ப்ரூவ்மெண்ட் we have to think about the pain, peristis or no gas or stool distension worsening.
அப்போ நம்ம ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா வேண்டாம் சர்ஜரி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும். acute மெக்கானிக்கல் intestinal obstruction பார்த்தமாக இருந்தால் causes of the obstruction intraluminal, intramural, extramural போன முந்தைய வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருப்போம். ட்ரீட்மெண்ட் என்ன செய்யலாம்? முதல்ல ரெசிஸ்டேஷன், முன்ன சொன்ன ரெசிஸ்டேஷன் பண்ணுறது, சர்ஜரி, அதாவது டியூமர் இருந்தால் ரிசெக்ஷன் பண்ணி என்ன செய்வோம் நம்ம ஒன்று ரைட் ஓ லெஃப்ட் ஹெமிகோலெக்டமி ஓ palliative ஸ்ட்ரோமா ஓ bypass சர்ஜரி செய்யலாம். கோல்ட் ஸ்டோன் in the enterolithiotomy, remove the stone, leave the fistula. Strictures in the stricturoplasty or resection. Fecal impection, manual disimpection or enema பண்ணலாம். டைனமிக் இன்டெஸ்டினல் obstruction பார்த்தோமா இருந்தால் எத்தியாலஜி இது ஒரு டைனமிக் இன்டெஸ்டினல் obstruction எத்தியாலஜி பார்த்தோமா இருந்தால் பராலைட்டிக் இல்லியஸ், ஸ்பாஸ்டிக் இல்லியஸ். இதில் பராலைட்டிக் இல்லியஸ் தான் என்ன காமனான ஒரு ஆட்கள் இருப்பாங்க இந்த டைனமிக் இன்டெஸ்டினல் obstructionல. அதாவது டைனமிக்னு சொல்கிறது பார்த்தமாக இருந்தால் இம்பேர்மெண்ட் ஆஃப் த மூமெண்ட்ஸ், அதாவது வளமையான மூமெண்ட் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்லாம் என்ன செய்யும் நம்மளோட ஜிஐடியிலேருந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு உள்ள சப்ஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகும். இங்கே வந்து இம்பேர்மெண்ட், அந்த மூமெண்ட் இன்டெஸ்டைனல் மூமெண்ட் வந்து இம்பேர்மெண்ட் ஆகிடும். எப்படி இம்பேர்மெண்ட் ஆகணும்? ஒரு மெக்கானிக்கல் பிளாக்கும் இல்லாமல் இம்பேர்ட் ஆகிறது. அதாவது பேரலைட்டிக் இல்லியஸில் பார்த்தோமா இருந்தால் அதுக்கான எத்தியாலஜிஸ் போஸ்ட் ஆப்ரேட்டிவ். இப்போ போஸ்ட் ஆப்ரேட்டிவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் ஓவரால் ஆஃப் த கேசஸ் ஆஃப் இல்லியஸ் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கோசஸ் அடிக்க போகுது. ஆனால் இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கோசஸ் நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கோர்ஸில் வந்து இது 2 டேஸுக்குள்ளே அது வந்துட்டு நார்மல் ஆகிடும். நார்மல் ஆகிறது நார்மல். அதுக்கு மேல் மிச்சமாக நார்மல் ஆகலைன்னா தான் இது ஒரு பிரச்சனையாக வரப்போகுது. peritonitis, chemical or bacterial peritonitis, electrolytes imbalance, hypokalemia, hypomagnesemia, retroperitoneal hematoma or trauma, drugs like opioids, anticholinergics, septic or pneumonia or myocardial infarction. Spastic ileus வந்து ரேர். இது வாரத்துக்கான காரணங்கள் lead poisoning, uremia, porphyria, neurogenic disorders பார்க்கலாம். Pathogenesis and inhibition of the mesenteric plexus inhibition, so loss of peristalsis and accumulation of the gastric fluid and distension, then abdominal distension and further inhibition. இது ஒரு vicious cycle name form ஆகும். கிளினிக்கல் பார்த்தோமா இருந்தால் கன்ஸ்டன்ட் பெயின், கொலிக்கு பெயின் இல்லை. இது ஒரு கொலிக்கு பெயின் இல்லை, கன்ஸ்டன்டான பெயின், டிஃப்யூஸ் டிஸ்கம்ஃபர்ட் இருக்க போகுது. வாமிட்டிங், லேட் வாமிட்டிங், அது பைல் இருக்கும் வாமிட்டிங்கில். டிஸ்டென்ஷன் பார்த்தோம்னா யூனிஃபார்ம் சிமெட்ரிக்கல் டிஸ்டென்ஷன் இருக்க போகுது. பவல் சவுண்ட் அப்சென்ட், இந்த பவல் சவுண்ட் அப்சென்ட் ஆகிக்கிறது மெயின் விஷயம். ஏனெண்டா டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸில் பார்த்தோமா இருந்தால் மெக்கானிக்கல் ஒப்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இந்த இதுக்கு டைனமிக் ஒப்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்த்தோம்னா மெக்கானிக்கல் ஒப்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பவல் சவுண்ட் வந்து இருக்கும், நிறைய பவல் சவுண்ட் இருக்கும். ஆனால் இந்த இதில் பார்த்தோமா இருந்தால் யார் பவல் சவுண்ட் வந்து பேரலைட்டிக்கில் பார்த்தமாக இருந்தால் பவல் சவுண்டு இருக்காது, அப்சென்ட் அடிக்க போகுது. அது மெயினான ஒரு ஆள் அடிப்பார். பேரலைட்டிக் இல்லியஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆட்கள் பார்த்தோம்னா இங்கே பவல் சவுண்ட் வந்து அப்சென்ட் ஆகிக்கும். பெசேஜ் ஆஃப் கேஸ் ஆர் ஸ்டூல் அப்சென்ட் ஆகிக்க போகுது. டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் மெக்கானிக்கல் ஒப்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொலிக்கு பெயின், ஹைப்பர் ஆக்டிவ் சவுண்ட் இன் த ஏர்லி அண்ட் டிரான்சியன்ட் பாயிண்ட் ஆன் த சிடி ஸ்கேனில் டிரான்சியன்ட் பாயிண்ட் வந்து இருக்கும். ஆனால் இங்கே அப்படி ஒரு விஷயம் ஒன்று இல்லை. அக்யூட் கேஸ்ட்ரிக் டைலேஷன் இருக்க போகுது. Treatment, treat the underlying causes, correct the electrolytes, treat the sepsis or peritonitis, decompression with the NG tube, prokinetics like neostigmine, if no mechanical obstruction neostigmine use பண்ணுவோம். erythromycin, elvimopan அதாவது mu opioid antagonist for post operative ileus. Surgery only if the mechanical obstruction cannot be ruled out or if the perforation occur. அப்படி perforation வந்ததை நம்ம என்ன செய்வோம், சர்ஜரி இப்போது பேரலைட்டிக் இலியஸ்ன்னு சொல்கிறது சைலண்ட் சிமெட்ரிக் அண்ட் ஸ்டில்
இதுக்கான விஷயங்கள் ஆகிக்கும், சைலண்ட் ஆகி போகுது. அடுத்தது ஆப்ரேட்டிவ் ட்ரீட்மெண்ட். இதுக்கு எப்படியான ஆப்ரேஷன் செய்யலாம், அதாவது ஒவ்வொரு எத்தியாலஜி உதாரணமாக அதர்ஷன் ஒன்று இருந்தால், அதாவது அதர்ஷன் இருந்தால் லைசிஸ் ஆஃப் த அதர்ஷன், அதாவது என்டரோலைசிஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. அதர்ஷன் இப்போ 2 பவுலுக்கு இடையில் ஒரு அதர்ஷன் இருந்தால் அந்த அதர்ஷன் என்ன செய்வோம்னா வெட்டி எடுப்போம். Resection of the bowel if necrotic or adhesion dense or unresectable இருந்தால் என்ன செய்வோம்னா அடுத்த நெக்ரோடைஸ்ட் ஆகிட்டு இந்த ஏரியாக்கள் அப்படியாக இருந்தால் அதை நம்ம ரிசெக்ட் பண்ணுவோம். ஹேர்னியா reduction of control, resection if necrotic or hernia repair. நமக்கு தெரியும் mesh usually avoided if contaminated or necrotic bowel வந்து அவாய்ட் பண்ணுறது நார்மலான விஷயம். மெஷ் இது நம்ம ஹேர்னியா பார்க்கல ஃபுல்லாக பார்க்கலாம். Volvulus இருந்தால் untwisting, volvulus என்ன செய்யும் untwist பண்ணிவிடுவோம். resection if necrotic resection, fixation அதாவது cecopexy, sigmoidopexy to prevent the recurrent. Tumors like oncological resection with lymphadenectomy and palliative bypass, ileotransversostomy or stoma if unresectable. Interception, reduction or resection பண்ணலாம். Significance of the decompression பண்ணுறதுல பிரச்சனை significant முக்கியமாண்டா prevent the aspiration pneumonia during the induction of the anesthesia. NG-tube யூஸ் பண்ணி என்ன செய்வோம், சம்டைம்ஸ் என்னது நியூமோனியா அஸ்பிரேஷன் நியூமோனியா வரதை நம்ம தடுப்போம். அதே மாதிரி reduce the intra-abdominal pressure, improve the ventilation of venous return and facilitates the surgical exposure. Bowel is less distant and protect the anastomosis, less tension ஆகும். Types of decompressions, அதாவது decompression டைப்ஸை பார்த்தோமா இருந்தால் types of decompression, nasogastric, nasointestinal tube. இப்போ இன்டெஸ்டைன் வரைக்கும் வரணும்னா நாசோ இன்டெஸ்டைன், அப்படி இல்லை கேஸ்ட்ரிக் வரைக்கும் வரணும்னா nasogastric. இது வரைக்கும் வந்தால் nasogastric tube, அது அப்படியே ஃபுல்லாக வந்துச்சுன்னா nasointestinal tube. Closed method, preferred method, good method, nasogastric NG tube தான் நார்மலாக யூஸ் பண்ணுறது. Intraoperative decompression like open enterectomy, incision in the bowel to suck out the content, high risk of contamination. Closed பாதமாக இருந்தால் transnasal or transanal intubation under the direct vision. Tube decompression like insertion a large bore tube into the proximal bowel and milking content into it, then removing the tube and closure the hole. Classification நம்ம பார்த்துட்டோம். மெயின் கிளினிக்கல் சைன்ஸ் ஆஃப் த இன்டெஸ்டினல் obstruction 4 கார்டினல் சைன் இருக்குது. 4 கார்டினல் சைன், அதாவது பெயின், வாமிட்டிங், abdominal distension and constipation. இது நாலஞ்சு சொல்லுவோம் கார்டினல் சைன்ஸ் ஆஃப் த இன்டெஸ்டினல் obstruction. அப்டோமினல் பெயினை பார்த்தோமா இருந்தால் அப்டோமினல் பெயின் வந்து கொலிக்கி பெயின் ஓ கன்ஸ்டன்ட் பெயின் ஆகிக்க போகுது. கொலிக்கி பெயின் ஓ கன்ஸ்டன்ட் பெயின் ஆகிக்க போகுது. கொலிக்கி பெயின் எங்கே இருக்கும் சாதம்னா மெக்கானிக்கல் டைப்பில் கொலிக்கி பெயின் இருக்க போகுது. கன்ஸ்டன்ட்டாக இருக்கிறது ஸ்ட்ரங்குலேட்டட் ஓ பராலைட்டிக் இலியஸ், இதில் கன்ஸ்டண்ட்டான பெயின் இருக்கும். அப்போ நமக்கு பெயினை வச்சு நம்ம செய்யலாம். ஓகே, பெயின். வாமிட்டிங் பார்த்தோம்னா ஏர்லி, அதாவது ஏர்லி இருக்கிறது வந்து லேட். அப்டோமினல் டிஸ்டென்ஷன் வந்து சிமெட்ரிக்கல், அதாவது பரலைட்டிக் இலியஸில் பார்த்தோம்னா அப்டோமினல் டிஸ்டென்ஷன் வந்து சிமெட்ரிக்கலாக தானே இருக்க போகுது. நம்ம சும்மா ஜென்ரலாக யோசிக்க வழங்கும் அது ஃபுல் எல்லா ஜிஐ ட்ரெக் ஃபுல்லாகவே என்ன அந்த ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம் பண்ணதாலே சிமெட்ரிக்கலாக இருக்க போகுது. ஆனால் வெல்வியூலஸ் மாசன் செல்லுன்னு ஒரு இடத்துல வரப்போகுது, அதில் அந்த இடம் மட்டும் என்னையும் டிஸ்டன்ஸாக இருக்கும். அப்சல்யூட் கான்ஸ்டிபேஷன், obstipation சொல்லுவோம், அது ஃபெயிலியர் டு பாஸ் கேஸ் or stool. Note, in early stages no partial obstruction, some gas and stool may pass.
from the distal bowel. அதால் absolute constipation வந்து சம்டைம்ஸ் தான் இருக்கும். ஃபுல் obstruction ஆனால் வந்து நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு. வெயிட் அ மினிட். ஓகே, அதாவது ஸ்மால் பவுலுக்கும் ஸ்மால் பவுல் obstruction, லார்ஜ் பவுல் obstruction, இதில் வந்து வாமிட்டிங் பார்த்தமாக இருந்தால் ஸ்மால் பவுல் obstruction பார்த்தோம்னா வாய்க்கு கிட்ட அடிக்கிறது, அதாவது அது ஏர்லி வாமிட்டிங் அடிக்க போகுது. இதே லார்ஜ் பவுல் obstruction வந்துட்டு லேட் வாமிட்டிங் அடிக்கும். அடுத்தது அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் வந்தாலும் ஸ்மால் பவுல் வந்து ஏனஸை விட ரெக்டமை விட மிச்சம் தூரம் இருக்கிறதால லேட் கான்ஸ்டிபேஷன் இருக்கும். இதே இது லார்ஜ் பவுல் வந்து கிட்ட இருக்கிறதால ஏர்லி கான்ஸ்டிபேஷன் இருக்க போகுது. அடிஷனல் சைன்ஸ் லைக் விசிபிள் பெரிஸ்டால்சிஸ், இதை வந்து சொல்லுவோம். விசிபிள் பெரிஸ்டால்சிஸ் இருக்க போகுது. challenges sign, hyperactive or thinking bowel sound, early mechanical பார்க்கலாம். silent abdomen in the late or the paralytic ileusல பார்க்கலாம். silent abdomen இருக்கிறது ஒரு மெயினான விஷயமாக இருக்க போகுது. differential diagnosis with the mechanical obstruction. dehydration or shock, hypovolemic shock கூடிய சைன்ஸ் பார்க்கலாம். interception ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். adhesive intestinal obstruction, adhesional வர intestinal obstruction பற்றி பார்த்தோமா இருந்தால் இதில் கோசஸ், மெயின் கோசஸ் என்னது? மெயின் கோசஸ் பார்த்தோமாக இருந்தால் ப்ரீவியஸ் அப்டோமினல் சர்ஜரி, இதான் நம்பர் 1 cause of the small bowel obstruction in developed countries. 75 to 80% of the cases பார்த்தோம்னா அப்டோமினல் சர்ஜரி பிறகு வர adhesional தான் வரும். இன்ஃப்ளமேஷன், பெரிட்டோனைட்டிஸ், பிஐடி, க்ரோன் டிசீஸ் எல்லாம் பார்க்கலாம். pelvic inflammatory disease and Crohn disease. congenital bands like leads bands ன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தோம்னா கஞ்சனிட்டலாகவே ஒரு இன்டெஸ்டைனில் வந்து பார்த்தோமா இருந்தால் பேண்ட்ஸ் வந்துருக்கும். இந்த பேண்ட்ஸ் என்னையும் காலப்போக்கில் obstruct பண்ணும். கிளினிக்கலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரியர் சர்ஜரி, ஏற்கனவே ஒரு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க அப்டோமினல் சர்ஜரி, கொலிக் அப்டோமினல் பெயின், வாமிட்டிங், டிஸ்டென்ஷன், obstipation இருக்கும். சைன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரங்குலேஷன், அதாவது பெயின் வந்து கன்ஸ்டன்ட் ஆகிக்க போகுது. ஃபீவர், லீகோசைட்டோசிஸ், அது இண்டிகேஷன் ஆஃப் த எமர்ஜென்சி. டயக்னோசிஸ் லைக் எக்ஸ்ரேயில் பார்த்தோம்னா ஸ்டெப் லெடர் அப்பியரன்ஸ் இருக்க போகுது இன்டெஸ்டைன். அதே மாதிரி ஃப்ளூயிட் லெவல் இருக்கும். மேலே ஏர், கீழே வாட்டர், இது ஏர். சிடி ஸ்கேன் தான் வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட். ஷோ த ட்ரான்சிஷன் பாயிண்ட், அதாவது பீக் சைன்னு சொல்லுவோம். நம்ம முன்னே பார்த்தோம் அந்த குருவி சொண்டு மாதிரி இருக்கும், பேர்ட் பீக் சைன் இருக்க போகுது. அந்த இடம் தான் ட்ரான்சிஷன் பாயிண்ட் ஆகிக்கும். அண்ட் ரூல் அவுட் த அதர் கோசஸ், ஹெர்னியா, டியூமர் ரூல் அவுட் பண்ணலாம் சிடியிலேருந்து. கேன் ப்ரெடிக்ட் நீட் ஃபார் சர்ஜரி, க்ளோஸ் லூப் obstruction or mesenteric ஃப்ரீல். கேஸ்ட்ரோகிராஃபின் சேலஞ்ச், அதாவது கேஸ்ட்ரோகிராஃபின் என்னென்னா நம்ம வந்து வழமையாக வந்து பேரியமை வந்து யூஸ் பண்ணுவோம். பேரியம் எனிமாவை யூஸ் பண்ணுவோம். பேரியம் என்னண்டா இது வந்துட்டு வாட்டர் soluble. இது வந்துட்டு வாட்டர் soluble இல்லைன்றதால இதுவும் என்ன செய்யலாம், மேலதிகமாக வந்து ஒஸ்மாலிட்டியை வந்து பிரச்சனையப்படுத்தி இம்பேர்ட் ஆகி மேலதிக வாட்டர் வந்து லியூமனுக்கு வாரதுக்கான வழி ஏற்படும். அது வந்து ஒரு கண்ட்ரா இண்டிகேஷனாக போகுது. ஆகவே கேஸ்ட்ரோகிராஃபின் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கேஸ்ட்ரோகிராஃபினை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம்னா டயக்னோஸ் பண்ணுவோம். கேஸ்ட்ரோகிராஃபின்ன்றது ஒரு சொல்யூஷன், அது வாட்டர் soluble கண்ட்ராஸ்ட். அப்போ வாட்டர் soluble கண்ட்ராஸ்ட் என்ஜி டியூப்பால் கொடுக்க டைமில் அது நமக்கு மல்டிபிள் பெனிஃபிட் ஆகிய போகுது. இப்போ நமக்கு அது வாட்டர் soluble சொன்னதால்
வாட்டர் கண்டென்ட் இப்போ லூமெனுக்கு ஏற்கனவே கூட போகுது. இப்போ கூடுவதால் மேலதிகமாக வார என்னது லியூமெனுக்கு வார வாட்டர் எண்ணெயும் தடுக்கப்படும். அது தடுக்கப்படுறதால இந்த லியூமெனுக்கு வார எடிமா தடுக்கப்படுது. அதால் இன்னும் டீஹைட்ரேஷன் தடுக்கப்படும், ஷொக்கெல்லாம் தடுக்கப்படும். அப்போ அது கொஞ்சம் நல்ல அப்ரோச் உண்டு. இஃப் இட் இஸ் ரீச் கோலோன் இன் 24 hours obstruction இஸ் லைக்லி பார்ஷியல் ஓ அதர்சிவ்னு சொல்லுவோம். அதாவது கோலோன் ரீச் பண்ண 24 hours இருக்குதாமண்டா obstruction வந்து பார்ஷியலோ இல்லாட்டி அதர்சிவ்னு சொல்லலாம். அதர்சிவோ அண்ட் மே ரிசால்வ்ஸ் கன்சர்வேட்டிவ்லி. அப்போ கன்சர்வேட்டிவ்லியாக ரிசால்வ் ஆகும்ன்றதை நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் லைன் ஃபார் த adhesive short bowel obstruction without strangulation. Nil by oral and NG decompression IV fluids கொடுத்து போட்டு நம்ம வந்து பார்க்கக்குள்ளேயே சக்ஸஸ் ரேஷியோ 60 to 80% இருக்க போகுது. டியூரேஷன் வந்து 1 நாள் to 2 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறது. இஃப் நோ இம்ப்ரூவ்மெண்ட் உடனே என்ன செய்கிறது, நம்ம சர்ஜரி போகிறது. சர்ஜிக்கல் அப்ரோச் பார்த்தோம்னா லெப்ரோஸ்கோபிக், அதர்சியோலைசிஸ், ஓப்பன் லெப்ரோட்டோமிக், ரிசெக்ஷன் பண்ணலாம். லெப்ரோஸ்கோபிக் பார்த்தோம்னா இருந்தால் ப்ரிஃபர்ட் இஃப் ஃபெசிபிள், அதாவது லெஸ் நியூ அதர்ஷன்ஸ் தான் இருக்குதாமன்னா அதை நம்ம என்ன செய்யலாம், லெப்ரோஸ்கோப்பிக்காக போகலாம். ஓப்பன் லெப்ரோட்டோமி எப்போ செய்வோம்னா இஃப் டென்ஸாக இருக்குது அதர்ஷன், டென்ஸ் அதர்ஷன் இருக்குது, அது டிஸ்டல் பவல் அண்ட் ஸ்ட்ரங்குலேஷன் சஸ்பெக்டடாக இருக்குதாமன்னா நம்ம ஓப்பன் லெப்ரோட்டோமி செய்கிறது நல்லா. ரிசெக்ஷன் இஃப் த பவல் இஸ் நெக்ரோட்டிக் ஓ டெம். ஃபர்ஸ்ட் அதர்ஷன் என்ன முதலாக கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டை பற்றி யோசிக்கணும். 2 days வரைக்கும் என்ன செய்யலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி வெயிட் பண்ணிட்டு இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கு சரி வரல, அது ஸ்ட்ரங்குலேஷன் சைன் நிற்காமட்டா சர்ஜரி பண்ணுறது தான் பெட்டர். ஓகே, இப்போ அடுத்த வீடியோவில் மற்ற விஷயங்களை பார்ப்போம்.